ஹரே கிருஷ்ணா. நம்ம கடைசியா யயாதியோட கதைய பார்த்தோம். யயாதி எப்படி தேவயானைய சந்திச்சார் அப்படின்னு பார்த்தோம். யயாதிக்கும் அந்த விருஷபர்வராஜனோட மகள் சர்மிஷ்டைக்கும் இடையில பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைன்னா, அவங்க 2 பேரும் குளிக்க போனப்ப, அவங்களோட ட்ரெஸ்ஸு இடம் மாறிடுச்சு. அந்த ட்ரெஸ் இடம் மாறுனதால சர்மிஷ்டா என்ன பண்றா, தெரியாம தேவயானியுடைய ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறா. அப்படி தேவயானி ட்ரெஸ்ஸு போட்ட உடனே, தேவயானி என்ன சொல்றான்னா, "நான் ஒரு பிராமண பெண். நான் வேறு மதத்தினர் அடைந்த அதாவது அவங்க போட்ட ட்ரெஸ்ஸ நான் போட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுண்டு போறா. அப்ப சர்மிஷ்டா என்ன சொல்லுவா, "நீ எங்க அப்பா கிட்ட சம்பளம் வாங்கி சாப்பிடுற உனக்கே அவ்வளோ திமிரா? நான் நீ சாப்பிடுற சாப்பாடே நான் போடுற சம்பளத்தில தானே சாப்பிடுற. அப்படி இருக்கும்போது எப்படி நீ கோச்சிப்ப?" அப்படின்னு அவ கேட்குறா. அப்படி கேட்ட உடனே அவளுக்கு கோவம் அவளும் என்ன பண்றா, பதிலுக்கு பதிலு 2 பேரும் ஏத்தி பேசுறாங்க. சண்டை ஆகுது. ஒரு கட்டத்தில என்ன பண்றான்னா, அந்த சர்மிஷ்டை இவள கூட்டின்னு போயி, பக்கத்தில ஒரு பாழுங்கிணறு மாரி இருக்கும். அந்த கிணத்துல தள்ளி விட்டு வந்துருவா. அப்படி தள்ளி விட்டு வந்த உடனே, ஒரு இவ கதறிண்டே இருப்பா. அப்ப இந்த மாரி நடந்தத போயி, அவ குர்ணிகை அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அதாவது இவளோட பணிப்பெண். ஒருத்தருக்கும் ஒரு பணிப்பெண் இருக்கிற மாரி, தேவயானிக்கு ஒரு பணிப்பெண் உண்டு. அந்த பணிப்பெண் பேரு ம் குர்ணிகைன்னு பேரு. அப்ப இவரு தேவயானி உள்ள இருக்கும்போது, இந்த யயாதி அந்த பக்கமா வேட்டையாடுறதுக்காக வர்றாரு அந்த காட்டுக்கு. வர்றவரு, "நீ ஏம்மா, யாரு இது? இந்த மாரி அழுகுரல் கேட்குதே!" அப்படின்னு பார்த்தாக்கன்னா, தேவயானிய அங்கருந்து காப்பாத்தி வலது கை குடுத்து இவரு தூக்குவாரு. இவன் என்ன சொல்றா, "நீ வலது கை பிடிச்சதுனால நீ தான் என்னோட கணவன் ஆகுது. நீ எங்க அப்பாகிட்ட பொண்ணு கேளுங்கடா." "உங்க அப்பா யாருன்னு?" கேட்கும்போது, அவர் சொல்றார், "சுக்கராச்சாரியார் தான் என்னோட அப்பா." அப்படின்னோனே அவர் "அவர் ஒரு நல்ல பிராமணராச்சே. அவரு எப்படி தன்னோட மகள எனக்கு குடுப்பாரு?" அப்படின்னு இவர் கேட்குறாரு. "அதெல்லாம் இல்ல. எங்க அப்பா குடுப்பாரு. எங்க அப்பாக்கு பொண்ணு கேளு." அப்படின்னு இவ சொல்லுவா. அப்படி சொல்லும்போது, இவ என்ன பண்றா, வீட்ல போயி இந்த மாரி சொல்றா. நான் இனிமே இவ ஃப்ரெண்டு போய் சொல்றா. அந்த குர்ணிகைங்கிற அந்த பணிப்பெண் போயி, இந்த மாரி காட்டுல நடந்த விஷயம்லாம் சொன்ன உடனே, அவரு என்ன பண்றாரு, அப்படியான அவருக்கும் கோபம் வருது. கோபம் வந்தோனே, இவ வந்த உடனே அவள சமாதானம் பண்றார். "இல்லம்மா, அது ராஜாவோட பொண்ணு. அந்த மாரி இருந்தா என்ன?" அப்படின்னா, "இல்ல. அவ இருக்கிற இடத்துக்கு நான் இனிமே வரமாட்டேன். நீ என்கிட்ட கை கட்டி சேவகம் பண்ற பொண்ணு தானேன்னு அவ கேட்கறா. எக்காரணத்த கொண்டும் நான் வரமாட்டேன். ஒண்ணு நீங்க ராஜா வேணுமா, நான் வேணுமான்னு முடிவு பண்ணிக்கோ." அப்படின்னோனே, இவரு என்ன பண்றாரு, பொண்ணோட பேச்ச கேட்டுன்னு இவரும் வெளிய வந்துர்றாரு. மறுநாளைக்கு ஒரு சுக்கிராச்சாரியர் போறதில்ல. "ஏன் போல?" அப்படின்னு விஷப்பர்வன் கேட்கும்போது, இந்த மாதிரி இவளுக்கும் அவனுக்கும் சண்டை நடந்தது. அந்த நேரத்தில தேவயானி கோச்சிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்ட்டா. பொண்ணு அழுதத தாங்காம அவரும் என்ன பண்ணிட்டாரு, அம் நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட தகவல் சொல்லி அனுப்பிட்டாரு அப்படின்னோனே, அதுக்கப்புறம் ராஜா நடந்ததெல்லாம் பொண்ணுகிட்ட கேட்குறாரு. "ஆமாப்பா, நடந்தது உண்மைதான்." அப்படின்னு அவ சொன்ன உடனே, இவரு என்ன பண்றாரு, ஆள், தேளு எல்லாத்தையும் வச்சுட்டு இவள கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, இவ என்ன பண்றா, "உன் பொண்ணு எனக்கு அடிமையா வேலை செய்யணும். அப்படி இருக்கிற பட்சத்தில நான் இந்த ஊருக்கு வருவேன்னு" பொண்ணு சொல்றா. யாரு? சுக்ராச்சாரியர் பொண்ணு தேவயானி அத சொல்றா. இவரு என்ன பண்றாரு, பொண்ணோட பேச்ச கேட்டுட்டு, "ஆமா, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதுக்கு நீங்க கட்டுப்படுறதா இருந்தா நானும் வரேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அவர் ராஜா என்ன நினைக்கிறார்ன்னா, தன்னோட முழு ராஜ்யத்துக்காக தன் ஒரு மகளை அடிமையா குடுக்குறது தப்பு இல்லன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சர்மிஷ்டையும் என்ன உணர்றாள்னா, நமக்கு நம்மளோட இத விட நம்ம தேசத்தோட நலன் தான் முக்கியம்னு அவளும் நினைச்சு என்ன பண்றா, "சரிப்பா, உங்க விருப்பம் என்னவோ அதுவே செய்யுங்க." அப்படின்னு சொல்லிர்றா. அதனால சர்மிஷ்டை என்ன பண்றா, தேவயானை வீட்டுக்கு போய் தேவயானிக்கு அடிமையா வேலை செய்றா. அதுக்கப்புறம் தான் இந்த யயாதி வராரு. யயாதி பொண்ணு கேட்குறாரு. பொண்ணு கேட்கும்போது சரின்னு சொல்லி குடுக்குறாரு. ஏன் சுக்கிராச்சாரியார் குடுக்குறாருன்னா, கசன் சாபம் குடுத்துருப்பான். என்னன்னா, "நீ எப்ப என் மேல தவறுதலா நீனு தகாத முறையில ஆசைப்பட்டியோ, உனக்கு பிராமணர்கள் உனக்கு அந்தன மாப்பிள்ளை கிடைக்காது. உனக்கு வேற குலத்து மாப்பிள்ளை தான் கிடைக்கும்னு" அவன் கயன் சாபம் போட்டுருப்பான். அதனால இவ என்ன பண்ணுவா, அந்த சாபம் ஞாபகம் வரும் சுக்கிராச்சாரியருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவர் யயாதிய கல்யாணம் பண்ணி குடுக்குறாரு. யயாதி ரொம்ப நல்லா அவர வச்சுக்கிறாரு. தேவயானிய ரொம்ப நல்லா வச்சுக்கிறாங்க. தேவயானிக்கும் யயாதிக்கும் பசங்க பொறக்குறாங்க.
எத்தனை பசங்கன்னா 2 பசங்க. யார் யாருன்னா யது, துர்வசு அப்படின்னு 2 பேர் பிறக்குறாங்க. 2 பேர் பிறக்கும்போது யதுகிட்டேருந்து பிறந்தவங்க தான் யாதவர்கள். அதான் கிருஷ்ணனோட குலம் இல்லையா? கிருஷ்ணனோட குலம் வந்து யார்கிட்டேருந்து தொடங்கியதுன்னா, யதுகிட்டேருந்து தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. துர்வசுக்கு பொறந்தது பூரா யவனர்கள். யவனர்கள்னா யாருன்னு கேட்டாங்கன்னா, அந்த பாரசீகம், அரேபியா அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் யவனர்கள்னு சொல்றாங்க. யதுவுக்கு பொறந்தது யாதவர்கள். யாதவர்கள்னா யாரு? கண்ணனோட குலம். அடுத்தது துர்வாசுவின் மைந்தர்கள் வந்து யவனர்கள். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு, இந்த யயாதிக்கும், தேவயானிக்கும் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில அவர் வந்து சர்மிஷ்டிய பார்க்குறாரு. சர்மிஷ்ட வந்து அவர பார்த்த உடனே ஓன்னு அழறா. நடந்ததெல்லாம் சொல்லி, இந்த மாரி நடந்தது. நான் வந்து ஒரு சத்திரிய பெண். ஆனா எனக்கு என்ன பண்றது? என்னோட தவறினால இந்த மாரி ஒரு எ அநியாயம் நடந்திருக்கு. எனக்கு வந்து குலம் இல்லாம போகுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ணுவா, "எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க ஏன் என்ன திருமணம் செய்யக்கூடாது?" அப்படின்னு சொன்னோனே, இவரு என்ன பண்றாருன்னா, தேவயானிக்கு தெரியாம சர்மிஷ்டிய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா, அவர் சுக்கிராச்சாரியாருக்கு ஒரு சபதம் செஞ்சு குடுத்துருப்பார். சுக்கிராச்சாரியர் வந்து ஒரு பெண்ணால பிரச்சனை வந்ததுன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவாரு, என்னோட மகள தவிர வேற யாரையோ ஏதாவது மன்னர்களுக்கு பொதுவாவே 2 பேரு, 3 பேர கல்யாணம் பண்ணிக்கிற அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? அத வச்சு இவரு என்ன சொல்லுவாரு, என் மகள தவிர வேற யாரையும் நீனு கல்யாணம் பண்ணக்கூடாது. அதுக்கு சம்மதம்னா நான் என் பொண்ண குடுக்குறேன். அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. அவர்கிட்ட சத்தியம் செஞ்சிருப்பாரு இவரு. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. ஆனா சர்மிஷ்டை வந்து, நான் வந்து எனக்கு வம்சம் வேணும். எனக்கு வம்சம் இல்லாம போகுதோ, சத்திரிய வம்சம் இல்லாம போகுதோங்கிற கவலை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொன்ன உடனே, அவரு என்ன பண்றாரு, அவ ரொம்ப அழகா இருப்பா. சத்திரிய பெண் இல்லையா? அதனால அவ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பா. அதனால அத பார்த்த உடனே, இவரு என்ன பண்றாரு, தேவயானிக்கு தெரியாம சர்மிஷ்டைய கல்யாணம் பண்ணிக்கிறார். சர்மிஷ்டா பிரெக்னன்ட் ஆறா. சர்மிஷ்டா தான் இவர்கிட்ட தானே அடிமையா வேலை பார்க்குறா. அப்ப எப்படி நீ வந்து கர்ப்பமானான்னு இவ கேட்கும்போது, அவ என்ன சொல்லுவா, "என்ன வந்து ஒரு கந்தர்வன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால நான் கர்ப்பமாயிட்டேன்" அப்படின்னு அவ சொல்லுவா. இவளுக்கு என்ன ஆகுது, 3 குழந்தை பிறக்குது. யாருக்கு? சர்மிஷ்டைக்கு 3 குழந்தை பிறக்குது. திரிஷ் திரிஷ்யு, அனு, பூரு. திரிஷ்யு, அனு, பூருன்னு 3 பசங்க. இவளுக்கும் 2ம் பையன் தான். இவளுக்கும் 3ம் பையன் தான். அப்படி பொறந்து வரும்போது ஒரு நாள் நந்தவனத்தில என்ன பண்றாங்க, தேவயானியும், அந்த யயாதியும் வலம் வர்றாங்க. நந் அதாவது டைம் பாஸுக்கு அவங்க இந்த நந்தவனத்தில உலா வரும்போது, எதிர்ல இந்த 3 குழந்தைங்க வருது. அந்த 3 குழந்தைங்க ஜாட பார்த்தாங்கன்னா, யயாதி மாதிரி இருக்கு. அவளுக்கு டவுட் வருது. என்னது நம் கணவர் போலயே, நம் கணவர் சாயல்லே வந்து இந்த குழந்தைங்க இருக்குன்ன உடனே, அவ என்ன பண்றா, அந்த குழந்தைங்கள பார்த்து, "யாருப்பா உங்களுக்கு அப்பா?" அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு அதுங்க என்ன பண்ணுச்சு, பக்கத்துல இருக்கிற யயாதிய காமிச்சு, "இவர் தான் என் அப்பா" அப்படின்னு சொல்லிடுது. சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்படின்னோடனே, "என்கிட்ட என்னத்த மறைச்சீங்க நீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, அவர் சொல்றா, "இந்த மாரி சர்மிஷ்டா வந்து என்ன கெஞ்சினா. அதனால நான் அவள கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கும் சர்மிஷ்டைக்கும் 3 பசங்க இருக்காங்க." யார் யாருன்னு கேட்டா, "திரிஷ்யு, அனு, பூருன்னு 3 பேர் இருக்காங்க" அப்படின்னு இவ சொல்லிடுவா. இவன் என்ன பண்ணுவா, தட தடன்னு ஓடி போய் அப்பா கிட்ட ஓன்னு அழுவா. "அவ்ளோ சத்தியம் வாங்கிட்ட நீங்க. கடைசியில வந்து சர்மிஷ்டை பாருங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டா. கடைசியில அவ என்னோட புருஷனையே அவ கல்யாணம் பண்ணிட்டா" அப்படின்னு சொன்ன உடனே, இவ ஓடி போய் கதறின உடனே பொண்ணு அழுதா அவர் தாங்கவே மாட்டார். அவரு என்ன பண்றாருன்னா, எப்ப நீ வந்து என்னோட சத்தியத்தை மீறினையோ, யயாதிக்கு புடி சாபம்ன்னு குடுக்குறாரு. என்ன சாபம்? "நீ உனக்கு வந்து இந்த இளமையும் இந்த சக்தியும் இருக்கிறதுனால தான் நீ இவ்ளோ ஆட்டம் போட்ட. இப்பவே நீ கிழவனாக போவாய், முதுமை அடைவாய்" அப்படிங்கிற சாபத்த யயாதிக்கு குடுத்துறாரு. யயாதி என்ன பண்றாரு, அப்புறம் அவர் போய் ஓன்னு கதறாரு. "எனக்கு இப்படி ஒரு சாபம் குடுத்துட்டீங்களே! என்னால இன்னும் இந்த இல்லற வாழ்வுலேருந்து மீண்டு வர முடியல. எனக்கு இந்த சாபத்துக்கு எப்படியாவது நீங்க ஒரு விமோச்சனம் குடுக்கணும்." அப்படின்னு இவரு போய் சுக்கிராச்சாரியார்ட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த கோபத்துல குடுத்தாரே தவிர மனம் இறங்கி என்ன சொல்றாரு, "உன்னுடைய முதுமைய யாராவது வாங்கிக்கிட்டு, அவங்களோட இளமைய உனக்கு குடுத்தாக்கன்னா, உனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும்." அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே இவரு என்ன பண்றாரு, யாருகிட்ட போய் ஒரு இளமைய கேட்பாரு? நேரா அங்கருந்து தேவயானி பசங்ககிட்ட வராரு.
அந்த யதுகிட்டயும் துர்வாசுகிட்டயும் வராங்க. அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் கொடுத்துட்டார் சுக்கராச்சாரியார். எனக்கு இன்னும் இல்லற வாழ்க்கையில வந்து என்னுடைய இன்பம் வந்து முழுமையா அடையல. அதனால என்னுடைய முதுமையை நீங்க எடுத்துட்டு உங்க இளமைய குடுப்பீங்களா? அப்படின்னு யதுகிட்டயும் துர்வாசுகிட்டயும் கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, "இவ்ளோ அனுபவிச்ச உனக்கே வந்து இந்த இல்லறத்த விட்டு வர முடியல உள்ள, இல்வாழ்க்கை முடியல. இன்னும் இளமைய அனுபவிக்கணும்னு நீ நினைக்கும்போது, ஏன் நாங்க அதுக்கெல்லாம் தயாரா இல்ல. நாங்கலாம் என்னோட இளமையெல்லாம் குடுத்துட்டு உன் முதுமைய வாங்க முடியாது." அப்படின்னு தேவயானியோட பசங்க சொல்லிர்றாங்க. சர்மிஷ்டியோட பசங்க திருஷ்யுகிட்ட போறாரு. அவன் தான் பெரியவன். எ முடியாதுன்னு சொல்லிர்றான் அவனும். அனு, அவனும் என்னால முடியாதுன்னு சொல்லிர்றான். கடைசி பையன் அந்த பூர்வு இருக்கான் இல்லையா? அவன் மட்டும் என்ன சொல்றான், "சரிப்பா, தந்தையோட ஆணைய கட்டளைய மீறாம இருக்கிறது தான் என்னோட தர்மம். எனக்கு அப்படிதான் தர்மம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால நான் வந்து என்னோட இளமைய குடுத்துட்டு உங்க இளமைய வாங்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, பூர்வு தன்னோட இளமைய அவனுக்கு குடுப்பான். அந்த அத அர்க்ய தானம் வார்த்து தார வார்த்து குடுப்பாங்கன்றால, அது மாரி தார வார்த்து குடுத்த உடனே டக்குன்னு என்ன ஆகுது, அந்த யயாதியோட முதுமை வந்து பூருவுக்கும், பூருவோட இளமை வந்து யயாதிக்கும் வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த சர்மிஷ்டை என்ன பண்றான்னா, இந்த மாரி சொல்றா. என்ன சொல்றான்னா, "நீங்க எங்க மகனோட இளமைய வாங்கினதால என் மகனுக்கு சமமா ஆறீங்க. அதனால உங்களோட இனிமே இல்லற வாழ்க்கைய என்னால தொடங்க முடியாது." அப்படின்னு அவ சொல்லிர்றா. அப்புறம் தேவயானி கூட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, "என்னோட இளமைய வாங்கிக்கிட்ட பூருவுக்கு மட்டும் தான் என்னோட ராஜ்யத்த நான் குடுக்க முடியும்." அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவர் என்ன பண்றாரு, ரொம்ப நாள் ரொம்ப நாள் வந்து தன்னோட இளமைய வந்து அவர் அனுபவிச்சுட்டு, கடைசியா என்ன பண்றாரு, "இது போதும்." அப்ப கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கடைசி ஸ்டேஜ்ல நமக்கு எவ்ளோ அனுபவிச்சாலும் இந்த இளமை மட்டும் அந்த ஆசை மட்டும் தீரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, பாவம் நம்ம பையனும் இளமையா இருக்க வேண்டியது தானே! இள வயசுலயே முதுமை தனத்த எழுதியிருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பூருக்கிட்ட வந்துட்டு, அவனோட இளமைய அவன்ட்ட குடுத்துட்டு, தன்னோட முதுமைய வந்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு என்ன பண்றாரு, அவனுக்கு பட்டம் கட்டிட்டு, ராஜ்யாபிஷேகம் பண்ணிட்டு, அவர் வந்து வனாந்தரம் போயி, அந்த வனாந்தரத்தில அவங்கலாம் வடக்கிருந்து உயிர் விடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்பல்லாம் வந்து ராஜ்யத்த வந்து பட்டாபிஷேகம் முடிச்ச உடனே, ராஜாக்கள்லாம் வந்து வனவாசம் போயி, அங்க போயி அவங்க தன்னோட இயற்கையோட ஒன்றி இருந்து அவங்க வந்து தன்னோட வாழ்வ வந்து நீர்ப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு யயாதியோடைய வம்சத்தை இன்னும் கொஞ்சம் முழுசா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.